ஆனால் இப்போ விஜய் சார் வந்து டோட்டலாக இந்த சினிமாவை விட்டே போகிறாரு. இவரெல்லாம் சினிமா அனுப்ப போகுது ஒரு நாளைக்கு. சிவாஜி வீட்டுக்கு சினிமா அது விஜயெல்லாம் ஏமாத்துற பாவம். அவருக்கு தோணுச்சோ என்னமோ, ஓ இதுக்கப்புறம் திடீர்னு அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபீல்டில் இருக்கும்போது போயிட்டா கிரேஸோடு வந்துடும் கட்சியில் நினப்பு தான். சுறாவா எறாவான்னு 2006 எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். இது சுறா நினச்சி வராது உள்ள, ஒரு சுறாவாக இருக்காரா இல்லை எறாவாக போகிறாரான்னு தெரில. ஏன்னா ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய ஆட்சி கொடுத்துருக்காரு, குறையே சொல்ல முடியாது. ஒவ்வொரு குடும்பத்து யாராவது ஒருத்தர் உபயோகப்படுறாங்கல்ல. ஒன்று மகளிர் திட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க, பொம்பளைங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா தராங்க. அது அன்ஃபிட் ஆகிடுச்சு, எலிஜிபிள் இல்லைன்னா பசங்க படிக்கிற பசங்க பொம்பளை புள்ளியோ ஆம்பளை புள்ளியோ 1000 ரூபா கிடச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களுக்கு பஸ்ஸு விடியல் பயணம். அப்புறம் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஹாஸ்டல். காந்தி தான் தாத்தான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நேரு மாமான்னு சொல்லி கேட்டிருக்கேன் குழந்தைங்கள்லாம். ஆனால் ஸ்டாலின் ஒருத்தர், அதுக்கப்புறமா ஸ்டாலின் ஒருத்தர் பொம்பளை +1 +2 படிக்கிற பசங்க அப்பான்னு கூப்பிட்டுருக்கியா.